ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் வந்து 6. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னமோ 5 மணி மாதிரி இருக்குது பாருங்க. இது கடைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போவே வேலை இருக்காமா, அதனால் இப்போவே எடுத்து கொடுத்துட்டு சிக்கன் மட்டன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வேலை இருக்கிறதுனால இது ஒன்று பாருங்க, வெடிச்சு பழுத்து தெரியுதா உங்களுக்கு? மரத்துலேயே ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆராதனை குட்டி இந்நேரத்தில் எந்திரிச்சிட்டு கிளம்பியாச்சு கடைக்கு. வேலை இருக்கிறதுனால இந்நேரத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா 8 மணிக்கு தான் கடைக்கே கிளம்புவாங்க. ஆராதனா இந்தம்மா பாகவதர் மண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. பெரியமா எந்திரிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் இங்கே இந்த ரூம் போடுறதுக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறது தெரியும். இப்போ வந்து ரூம் கட்டினதுனால எதுவும் தெரியாது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா மலையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ ரூமெல்லாம் எடுத்ததுனால மழையும் தெரியறது. இப்படி தான் இருக்குது 6 மணிக்கு. 6 மாதத்துக்கு இப்படி இருக்கும். 6 மாதத்துக்கு 5 மணிக்கே இந்த மாதிரி ஆயிரும், வெளிச்சம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் மாட்டுப்பால் கிடைக்குது. அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா மாதிரி எங்கள் பெரியம்மா பாருங்க, ப்ரூ 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 தான். அப்போ இருந்து பெரியம்மா பழக்குனது தான் போலக்குது எங்கள் அம்மாவுக்கு. இங்கே வந்து பெரியப்பாக்கு முகங்களும் இருக்குது. இங்கே பாருங்க, விளக்கும் போது தொட்டால் கையை கிழிச்சிடு. இதை கூட தூக்கி வீச மாட்டேங்குது. நானும் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். பால் காய வச்சுட்டு காஃபி போட்டு குடிக்க வேண்டியதான். நைட்டு வாங்கிட்டு வந்த தோசை 2 இருக்குது. அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. வடிச்சு ஊற்றியுமே தூசு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ வெங்காயம் தொளிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தொளிச்சிட்டு பூண்டு தொளிச்சிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி குழம்பு சீக்கிரமாக வைக்கணும். கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் இருக்காது, உருளைக்கிழங்கு இல்லாமல் இருக்காது. பெரியப்பாவுக்கு வந்து ஹார்லிக்ஸ், எப்போவுமே ஹார்லிக்ஸ். இப்போ சக்தி வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். நைட்டு வந்து மறந்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். வாங்கிட்டு வருவாங்க பெரியப்பாவுக்கு. ஓகே, காஃபி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் இங்கே வருங்க. மட்டன் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ தான் தாளித்து விட்டுருக்குறேன். இன்னும் மசாலா ஊற்றவில்லை. கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுருக்கிறேன் மட்டனை. வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை நம்ம சேர்க்கணும். இங்கே வருங்க கொழுப்பு. இவங்க ஓனாவே கொழுப்பை அள்ளிட்டு வந்துடுறாங்க. கடைசியாக தான் போடணும். இப்போ வந்து அடுத்தது சிக்கன் ரெடி பண்ணணும். யாருக்கு சிக்கன்? இப்போ எக்ஸாமுக்கு நீ குரூப்பில் இப்போ ஃபோன் பண்ணி அனுப்ப சொல்லி படிக்கிற கொடு. அதையும் பிச்சு தள்ளிட்டு போயிடாது. எந்திரி. பொழுதானே கொடுத்துக்கலாம், நம்ம காஞ்சி போச்சு. பொழுதான அப்படியே நீங்கள் வேணேன்னீங்க. நான் வேண்டான்ட்டேன். பாரு சுகம், பெரியமா தான் வேண்டான்ச்சு. இப்போ என் மேலே பழி போடுகிறது என்ன சொல்கிறப்ப அதுக்கு? பூம்புகாரிங்கடா போகுது பாவம். கிளாசிக் பூம்புகார் அரிசி நேம் அது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சமையலை முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரே குழம்பா தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிக்கன் வறுவல், அப்புறம் சாப்பாடு, அவ்வளோதான். கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போருங்கள். பல்ல விளக்குங்க பாகவதர்
6:30 ஆயிடுச்சு. 6 மணிக்கு போனாங்க, அரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. ஏமா புள்ள படுத்துட்டு இருக்கிறேன் காலில் போயிட்டு வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பெரியம்மா படுத்துட்டு நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், காதை கேட்கல. பாருங்க, இது வந்து காலு உள்ளே படுத்துட்டு இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எங்கள் பெரியம்மா. நான் இல்லைங்கிற எங்கள் பெரியம்மா புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் யாராவது நாங்கள் படுத்துட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா காலில் தேங்க பெரியம்மா அவர் எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்குதுன்னு. சாமி சாமி அந்த சேர் கடையில் அங்கே ஒரு பெட்ஷீட் இருக்குதுல்ல, அது ஆராதனாவாம்மா. கால் நீட்டிட்டு எங்கே உள்ளே போய் படுத்துட்டு இருக்குது வாரு சாமி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. நான் இல்லைங்கிறது தெரிய மாட்டேன், அது கூட தெரியல வாரு. ஆனால் பார்த்தா படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆராதனா டீ குடிச்சாச்சு. ஆராதனா கூட அடுத்து சமையல் தான். இங்கே பாரு, தண்ணி ஊற்றிச்சு. டீ குடிச்சோடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு இருக்குது. அதனால தான் பல்லு போயிடுச்சு ஆல்ரெடி. நீ போகிற கண்ணுக்கு எனக்கு தண்ணி குடிக்கலன்னு அவ்வளோதான். முதல்ல வருஷத்துக்கு ஒரு லிட்டர் தான் குடிப்பேன். இதில் வேறு டீ குடிச்சிட்டு வேறு குடிப்பியா? தண்ணி நிறையா குடிக்கணும் சார். ஓகே, சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ மட்டன் இங்கே வருங்க. மட்டன் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ தான் தாளித்து விட்ருக்குறேன். இன்னும் மசாலா ஊற்றவில்லை, கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுருக்கிறேன் மட்டனை. வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை நம்ம சேர்க்கணும். இங்கே வருங்க கொழுப்பு. இவங்க ஓனாவே கொழுப்பை அள்ளிட்டு வந்துடுறாங்க, கடைசியாக தான் போடணும். இப்போ வந்து அடுத்தது சிக்கன் ரெடி பண்ணணும். யாருக்கு சிக்கன்? இப்போ எக்ஸாமுக்கு நீ குரூப்பில் இப்போ ஃபோன் பண்ணி அனுப்ப சொல்லி படிக்கிற கொடு, அதையும் பிச்சு தள்ளிட்டு போயிடாது. எந்திரி. பொழுதானே கொடுத்துக்கலாம் நம்ம காஞ்சி போச்சு. பொழுதான அப்படியே நீங்கள் வேணாங்க, நான் வேண்டான்ட்டேன். பாரு சுகம், பெரியமா தான் வேண்டான்ச்சு. இப்போ என் மேலே பழி போடுகிறது என்ன சொல்கிறப்ப அதுக்கு? பூம்புகாரிங்கடா போகுது பாவம். கிளாசிக் பூம்புகார் அரிசி நேம் அது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சமையலை முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரே குழம்பா தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிக்கன் வறுவல், அப்புறம் சாப்பாடு, அவ்வளோதான். இங்கே படிக்கிற மூஞ்சி கட்டு படிச்சுட்டு இருக்கிற எல்லாம் படித்து எழுது ரஃப் நோட்டில். சும்மா குருட்டு மனப்பான் பண்ணிட்டு இருக்காது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். சிக்கன் பாருங்கள், இன்றைக்கி மிளகாய் கறி, எந்த மசாலாவும் போடாமல் வெறும் வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு செய்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மசாலா ஊற்றியாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுப்பை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சாதான் பெரியம்மாவுக்கு பிடிக்கும். பெரியப்பாவும் நல்லா சாப்பிடுவார். அதனால் இங்கே வந்தால் மட்டும் இந்த மாதிரி, நம்ம வீடாக இருந்தால் கிரேவி மாதிரி பண்ணுவோம். இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுறணும், கொதிக்கணும். சக்தி வந்து அதுக்குள்ளே ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வந்துடுவேன்னு சொல்லியிருக்குறாங்க. யாருக்கெல்லாம் மிளகாய் கறி ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகாஸுக்கு பெரியப்பாவுக்கு. நாங்கள் வந்து மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுப்போம். கமெண்டில் வந்து பெரியம்மாவுக்கு டிவி ஒன்று வாங்கி கொடுங்க, கேபிள் மாட்டி விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பாருங்க, ஆல்ரெடி டிவி இருக்குது, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சன் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்குது. ஆனால் வந்து போட தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியம்மாவுக்கு.
சேனலும் வைக்க தெரியாது. இதில் போட்டு கொடுத்தாலுமே நம்ம ஈஸி பண்ணி விட்டாலுமே பக்கத்து வீட்டில் தான் போய் பார்த்துக்கிறது. அதனால் வந்து இது பண்ணுறது இல்லைங்க, வேஸ்ட்டாக போகுது வேண்டாம் அப்படின்னு எங்கள் பெரியம்மாவே சொல்லிட்டாங்க. போட தெரியறதில்ல, அந்த சேனல் வைக்க தெரியறதில்ல, ஒவ்வொருத்தராக கூட்டு வச்சுட்டு இங்கே உட்காந்து பார்க்குறதே இல்லைங்க. மெயினாக அங்கே பக்கத்து வீடே கதின்னு போயிடுறது. அப்புறம் பெரியப்பாவுக்கு வந்து கண்ணு வலி எடுத்துக்குதாம்மா பார்த்தா. அவர் வந்து போட்டு விட்டால் 24 மணி நேரம் அதை போட்டு விடிய உட்காந்துக்கிறாராம்மா. கண்ணு வலி எடுத்துக்குது வேணாம், அது இப்படி சேரை போட்டு பக்கமாக வந்து உட்காந்துக்குவோம். அப்படி அவங்க வேணான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த டிவி யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அண்ணா புக்கு கொடு நீ.